தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற உறவை பற்றி அதை கொஞ்சம் சொல்லுங்களாங்க. வெரி குட். our God is God of relationship. உறவின் தேவன். ஏன் நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைத்தார் என்றால் அவரோடு கொஞ்சி குலாவ. அதைத்தானே எங்கே செய்தார்? முதல் பெற்றோரை சந்திக்க பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்தார். ஏன்? அந்த உறவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. சரி, உங்கள் பிள்ளைகளோடு ஒரு டூர் போக உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் அவரே நம்மை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து நம்மளோடு கொஞ்சி குலாவ உறவில் வாழுவதற்கு அவர் விரும்புகிறார். இதைத்தான் அங்கே உபாகமம் 5:29 அந்த உறவு என்ன செய்தது என்று வாசிக்கிறோம். என்ன செய்கிறது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். ரைட்? அந்த உறவு என்ன எதிர்பார்க்கிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். ஒரு வசனம் இல்லைங்க, 7 வசனத்தில் எப்படி சொல்லிடு. ஏன்? அந்த உறவு அதை எதிர்பார்க்கிறது. இது லாஜிக் தானே பால். நமக்கு பிள்ளைகள் இருக்கின்றன, அந்த பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் தானே உனக்கு விருப்பம் இல்லையா? அதே போல தான் அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு என்ன செய்கிறது, என்ன எதிர்பார்க்கிறது என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். இரண்டாவது பாருங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருந்தால் எரேமியா 33:9 சொல்லுகிறாரு, அது அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. எது? ஐயா, எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது நம்ம அப்பாவுக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியா? நியாயம் தானேங்க. ரைட்? இப்போ என் பிள்ளை இருக்கு, ஒரு IAS ஆஃபீஸர் ஆயிட்டா, அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையாக இருக்கு. இப்போ இவர் கலெக்டருடைய அப்பாப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கும்போது அவருக்கு சந்தோஷம்னு சொல்கிறாருங்க. ரைட்? அப்போ நம்ம நல்லா இருக்க வேண்டாமா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சிலுவையிலே நல்லா இல்லாததை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார். எதற்காகவே அவர் சிலுவையிலே நல்லா இல்லாததை தெரிந்து கொண்டார்? நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17, 2 கொரிந்தியர் 9:8. அப்பாவுடைய விருப்பத்தை வாசிக்கிறோம். சரிங்களா? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் சகலவித நன்மைகளையும் அனுபவிக்க. தட்ஸ் த டிசைர் ஆஃப் த லார்ட். நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்புங்க. நாம் எப்படி என்னுடைய பிள்ளை ஒரு BMW காரில் போகணும், சென்னை அடையாறில் ஒரு பங்களா வைக்கணும், கலெக்டர் உத்தியோகம் பார்க்கணும், இப்படி நாம் ட்ரீம் பண்ணுகிறது போல நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனும் உங்கள் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாருங்க. காரணம் அந்த ரிலேஷன்ஷிப். ரைட்? எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ள போகிறீர்கள்? இன்னும் கடைசியாக, ஐயா உன்னிடத்தில் குறைவு இல்லாமல் இருக்காது. எந்த அளவு ஒருவேளை குறைவு இருந்தாலும் அந்த உறவு மாறாது. அந்த இளைய குமாரனை போல அப்பாவுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் அந்த உறவை துண்டித்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சிடுங்க. இளைய குமாரனை போல பன்றி மேய்க்க போகாதீங்க. அப்பாவை விட்டு விலகாதீர்கள். அவர் உங்கள் மேலே கண்ணை வைத்துட்டே இருக்கிறாரு. அப்பாவண்டை ஓடி வாருங்கள். ஏன்? அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதற்காக தான் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணார். உறவை அவர் துண்டித்து கொள்ளுகிற தேவன் இல்லவே இல்லை. இதை குறித்து நீங்கள் இன்னும் தியானிங்க, அல்லது எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். அவருடைய உறவிலே நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், சமாதானத்தை அனுபவிப்பீர்கள், தைரியத்தை அனுபவிப்பீர்கள், குதூகலத்தை கொண்டாடுவீர்கள், ஆரோக்கியத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.